5 முழம் மல்லிப்பூ கொடுங்க. சரி. மறுபடியும் இதுக்கு போய் வாங்குறாரு. ஒருவேளை வாங்கி எனக்கு வச்சு விட போறாரோ? ஐயா பிச்சு போடுங்க ஐயா. ஐயா அம்மா 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 ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா 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 ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஹலோ. ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா சரி ஓகே. ஐயா ஐயா யோ போய் அந்த சைடு. பிச்சைக்கு அனுமதி இல்லைன்னு தானே எழுதி வச்சிருக்கீங்க. போர்ட்ல அப்படி எழுதிட்டு இந்த மாதிரி பிச்சை எடுக்க ஏன் அலோவ் பண்றீங்க? இங்க பாருங்க, கோயிலுக்கு வர்றது அமைதியா இருக்கிறதுக்கு தான். ஐயா பசிக்குது, ஐயா தர்மம் போடுங்கன்னு இவரோட பிரச்சனையை கேட்கறதுக்காக இல்ல. இவங்களெல்லாம் பார்த்து ஃபாரினர்ஸ் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? பிச்சைக்கார ஊரோட நினைக்க மாட்டாங்க. சாரி சார், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வாத்தன்றல் யோ, உங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? போயா, இன்னைக்கு அதை போ. பாட்டி பேச்ச மறுக்கிறது நல்லதில்ல. கார் வரும், அதுல நீ ஏறிப்போ. எங்க வீட்டுக்கு நீ வர போறதில்ல. உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்க்கும், ஆபீஸ்ல இருந்து உங்க வீட்டுக்கும் தானே வர போற. இதுல யாருக்கும் பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. வீட்டு கௌரவத்தை வந்ததுக்கு அப்புறம் காப்பாத்தினா மட்டும் பத்தாது, வர்றதுக்கு முன்னாடியும் காப்பாத்தணும். காஃபி குடுக்கறதா இருந்தா குடு. எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், எனக்கு பசிக்கல. கொஞ்ச நேரத்துக்கு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இவ்ளோ கோவப்படுறா? என்ன கேட்டா எப்படி தெரியும்? நானும் வீட்டுல தானே இருந்தேன். என்ன கேக்குற? ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் எதுக்கு இவ இவ்ளோ ஆட்டம் போடுறான்னு தெரியல. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஈஸியா இருக்கும். என் லைஃப் உங்க கையில தாங்க இருக்கு. அந்த ஆடியோல என் மனசுல இருக்க மொத்தத்தையும் அப்படியே சொல்லியிருக்கேன். என்னை கைவிட்டுறாதீங்க ப்ளீஸ். என்ன? எதில் அனுப்பியிருக்கீங்க? உங்க மெயில் ஐடிக்கு தான். சரி இருங்க, நான் கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ. திரும்பவும் கட் பண்ணிட்டேன். ஆடியோ கேட்டு நல்ல ரிப்ளை வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்னைக்குமே நீங்க நினைக்கிற மாதிரி மத்தவங்க இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம கைரேகை மாதிரி இன்னொருத்தவங்க கைரேகை இருக்குமா? இருக்காதானே? அதே மாதிரி தாங்க கேரக்டரும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தான் வளர்ந்த சூழ்நிலை தான் அவங்களோட கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணும். அது அவங்க தப்பு இல்லை, விட்டு கொடுங்க. அது தப்பு இல்லை. விட்டு கொடுக்கறவங்க என்னைக்குமே கெட்டு போக மாட்டாங்க. அதாங்க உண்மையும் கூட. நீங்க விட்டு கொடுத்தா அவங்களும் விட்டு கொடுக்க பழகிக்குவாங்க. இன்னைக்கு எவ்வளவு இருக்கு தாத்தா? 100. வாட்? 100? எப்படி இவ்வளவு வந்துச்சு? பாட்டி ரொம்ப டயர்டா இருக்கா? தாத்தா வாங்க, உடனே ஹாஸ்பிடல். இன்னொரு நாள் வாங்க. ஓ சரிங்க. யாரு? மாப்பிள்ள தான். அவர் பாட்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அப்புறமா வந்து பார்க்க சொல்றாரு. குடிங்க பாட்டி. என்னங்க இது?
வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டோம். உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்காம போனா நல்லா இருக்காது. ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுவோம். ம் அண்ணா கொஞ்சம் கதவு தருங்கண்ணே. புத்தியே இல்ல. போன் போட்டு சொல்லணுங்கிற அறிவில்ல. சரி விடு, வந்தது வந்துட்டாங்க. ஒரு கால் டாக்ஸிலயாவது வர வேண்டாம்? அதுக்கு கூடவா பக்கு இல்ல? எந்திரிக்கவும் முடியல, உட்காரவும் முடியல. நீங்க எந்திரிக்க வேண்டாம், படுங்க. அவங்க வந்திருக்காங்க, அவங்கள நிக்க வச்சுட்டு எப்படி நான் படுத்துட்டு இருக்க முடியும் ஆகாஷ்? அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்ல. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. சரோஜா, அம்மா. அவங்களுக்கு குடிக்க காஃபி ஏதாச்சும் கொடு. சரிங்கம்மா. எல்லாம் நானே சொல்லணும். இல்ல அம்மா, இருக்கட்டும். இப்பதான் சாப்பிட்டோம், பரவாயில்ல. வந்தப்ப போன கௌரவம் போறப்பயாவது கார் அனுப்பி பாதி மானத்தையாவது காப்பாத்துவோம். இல்லன்னா அவங்க மறுபடியும் ஆட்டோல போவாங்க. அவங்க என்ன நடந்தா வந்தாங்க? ஆட்டோல தானே வந்தாங்க. அதுல கௌரவம் போயிடுமேன்னு என்னமா பில்டப் கொடுக்குறீங்க? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என் கௌரவம் போனதை விட அவங்க ஆட்டோவில் வந்ததுல ஒன்றும் கௌரவம் குறைஞ்சிடல. கேட்காத, சொல்லாதன்னா சொல்லாத. சரிம்மா. ஓ, இந்த கல்யாணத்தை முடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. உங்களோட பதிலுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னன்னா என்ன முடிவுன்னு கேக்குறீங்க? இங்க பாருங்க, உங்க மனசுக்குள்ள இருக்கிறத எதுக்கு இங்க மறைச்சுக்கிட்டு கண்ணை மூச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியே மனசுக்குள்ள இருக்கிறத டப்புன்னு போட்டு உடைச்சிடணுங்க, இல்லைன்னா மனசு உடைஞ்சிரும். என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஏங்க இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? உங்க கோவத்தை குறைச்சுக்கோங்க. நேற்று வேலை மெனக்கட்டு உங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பி அதுக்கு ஒரு அட்வைஸ கொடுங்கன்னு சொன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவுமே சொல்லாம இருந்தா என்னங்க? ஆமா, இன்னொன்னு அதுல ஒரு மேட்டர் சேர்க்கலாம்னு நினைச்சேன். அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். வாழ்க்கை எவ்வளவு வசதியா இருந்தாலும் அது அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும். இல்லைன்னா அப்படி வசதியான வாழ்க்கை கூட பிரச்சனை தாங்க. அப்பதான் நமக்கு பிடிச்சது எது பிடிக்காததுன்னு நமக்கு ஒரு தெளிவு இருக்கும். எப்படி என் மனசுக்குள்ள இருக்கிறத அப்படியே சொல்றாரு. அட, என்னங்க யோசிக்கிறீங்க? இது கூட ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா? பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க, நீங்க சிரிச்சீங்கன்னா வேற லெவலுங்க. இதுதான் இதாங்க வேணும். எப்பவுமே ஹாப்பியா இருங்க. ஏதோ நீங்க கேக்குறீங்களேன்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். சரி போங்க, போய் அந்த ஃபிஷ் பவுல பாருங்க, அது உங்களுக்கு கூல் பண்ணிடும்.
பாட்டிக்கு தான் உடம்பு சரியில்லைல, அங்க ஃபோக்கஸ் பண்ணு. போன் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். வேலை விஷயத்தை தவிர அக்கா வேற யார்கிட்டயாவது எப்பயாவது பேசுவாளா? பேச மாட்டால. நான் 2 தடவை கால் பண்ணிட்டேன்ல, எனக்கு ஃபோன் பண்ணி நான் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்றதுக்கு என்னடி இருக்கு? இங்க நீ சொல்லிட்ட, அங்க அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும். போடி, நீ உன் அக்காவை விட்டு கொடுத்தா பேசுவ? நான் இங்க எவ்வளவு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். மா நீ ரிலாக்ஸ்டா இருமா, அக்கா வந்துருவா. என்ன தென்ற, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. அம்மா இந்தாங்கம்மா. ஒரு நிமிஷம் தென்றல், அத வாங்கி நீயே கொடு. கொடுமா, நானே சாப்பிட்டுக்கிறேன். இல்ல நான் கொடுங்க. நீ வந்ததுல இருந்து என் கைய பிடிச்சதுனால என் ஜுரம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுமா. அவளை வர வைக்க தானே ஜுரமே வந்துச்சு. அவதான் வந்துட்டாளே, பின்ன போய் தானே ஆகணும். நீங்க ஏன் சும்மா நின்னுட்டே இருக்கீங்க? ராஜா, அவ இன்னும் வீடு வந்து சேரலையே. ஐயோ, எங்க போயிருப்பா தெரியலையேம்மா. இப்போ மறுபடியும் அவளுக்கு ஃபோன் பண்ண, அவ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஓ, அது சார்ஜ் இல்லாம கூட ஆஃப் ஆயிருக்குமா? ஐயோ, எங்க போனா என்னன்னு தெரியலையே. ஏமா இப்படி பயப்படுறீங்க? அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. எங்க இருந்தாலும் அவ வீட்டுக்கு வந்துருவா. நானும் அவளுடைய ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேம்மா. சரிம்மா, சரி. சரிங்கம்மா, வச்சிடுறேன். எங்க போயிருப்பா? ஓ ஃபீவர் தான் பாட்டிக்கு வந்திருக்கு. கெட் அவுட். முதல்ல போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வா போ. பாட்டி, நான் கிளம்பட்டுமா? தென்றல், பாட்டிக்கு ஃபீவர் குறைஞ்சதுக்கு அப்புறமா நீ வீட்டுக்கு போலாம். இப்படி எதுவுமே பண்ணாம இருந்தா ஃபீவர் எப்படி குறையும்? ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு நாம கூட்டிட்டு போகணும், இல்ல டாக்டரை வீட்டுக்கு வர வைக்கணும். இப்படி எதுவுமே பண்ணாம ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இருந்துச்சுங்க. ஏங்க, அவ ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சரி லட்சுமி, இவ்வளவு நேரமாகி அவளை பத்தி எந்த தகவலும் இல்லாதப்போ அவ வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லம்மா. நம்ம ஒண்ணு பண்ணுவோம், உடனே போய் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா சரி.
ஐயோ, என்னது போலீஸ் கம்ப்ளைண்டா? இது ஆண்டாளம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? இங்க பாரு, நமக்கு நம்ம பொண்ணு தான் முக்கியம், அந்த ஆண்டாளம்மெல்லாம் கிடையாது. பண்ணி நான் இங்க இருக்கேம்மா, இப்ப வந்துருவேன்னு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சாடி போயிடுவேன். எங்க பயெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? உன்னை பத்தி நாங்க இவ்ளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களை பத்தி மனசுல நீ ஏதாவது கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறியா? அம்மா, ஆண்டாள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு உடனே வர சொல்லி கார் அனுப்பியிருந்தாங்க. நான் இவ்ளோ நேரம் அங்கதான் இருந்தேன். அவங்க உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேம்மா. அவங்க சொல்லிருந்தாங்கன்னா நாங்க ஏண்டி இப்படி கடந்து அவஸ்தைப்பட போறோம்? நீ ஒரு போன் பண்ணி சொல்றதுக்கு உனக்கு என்ன? ஏன் இப்படி கோவப்படுற? கல்யாணம் ஆக போற பொண்ணு அவ, அவளை போய் அடிச்சிட்டு இருக்க நீ, தப்பு இல்ல? கல்யாணமாக போற பொண்ணா? அதுக்காக என் பொண்ணு இல்லன்னு ஆயிடுவாளா இவ? இன்னும் கல்யாணம் ஆகல, இவ நம்ம வீட்டு பொண்ணுதாங்க. அவங்களே நம்ம கிட்ட சொல்லி இருந்தாலும் இவ நமக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? நீ அவளை கேக்குற விஷயம் தப்பு இல்ல, ஆனா இங்க வச்சு கேக்குற பாரு, அதுதான் தப்பு. உள்ள போய் பேசலாம்ல. தள்ளடி. என்னோட பயம் கோவமா மாறிடுச்சு. கோவம் புத்திக்கு சத்ருன்னு சரியாதான் சொல்லிருக்காங்க. வரலாம். சரி, இந்தாடா சிவா, நீ சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குக்கா. யாரும் வர மாட்டாங்க போல, நீ சாப்பிடுறா. சாப்பிடுங்க. அக்கா, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுல? மறுபடியும் எப்ப சாப்பிடுவோன்னு தெரியாது. தென்றல், நீ எங்களுக்கு குழந்தை இல்லம்மா, நாங்க தான் உனக்கு குழந்தைங்க. ஒரு தாயை பெத்தெடுக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்கும் போது எழுந்திருக்கிறது ரொம்ப பாவம். உட்காருங்க அத்தை. அப்பா அம்மாவை உட்கார வச்சு சோறு ஊட்டுறத பார்த்தப்போ நாளைக்கு எங்களையும் தாய் தந்தையா வச்சு நீ பாத்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா.
உங்களுக்கு தான் காய்ச்சல் அடிக்குதேம்மா. இந்த நேரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்க? அத கேட்டதும் எனக்கு என் உயிர் போன மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் காய்ச்சல் அடிச்சாலும் பரவாயில்ல, என் பேத்திய யாரும் அடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். லேட்டா ஆயிடுச்சுன்னு கோவத்துல அடிச்சிட்டேன். அவ உங்க வீட்டுக்கு தான் வந்தான்னு எனக்கு தெரியாதுங்க. ரெண்டாவது, நான் அந்த நகை விஷயத்துல பேசின பேச்சு தென்றலோட மனச ரொம்பவும் பாதிச்சிருக்கு. தென்றல் மட்டுமே எனக்கு முக்கியம்னு நான் பார்த்ததுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். அங்க நடந்தது சரியோ தப்போ, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அதையும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு அன்பால அத கொடுத்த. ஆனா எனக்கு பிபி அதிகமா இருக்கு. அதனால என்னால அதை சாப்பிட முடியாது. அதானே, ஏழை விட்டு சோத்துருண்டைய ஆண்டாள் எப்படி சாப்பிடும்? பாட்டி அத நான் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், அத்தை அவ சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். உங்களுக்கு ஜெயிச்சிட்டன்ற திருப்தி. உங்க மனச வருத்தப்பட வச்சுட்டேனேன்னு தான். எதுவும் சொல்லாதம்மா. அது நீ என்ன பாட்டின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையே போதும். போதும்மா. இப்ப எனக்கு வந்த காய்ச்சல் கூட என்னை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தென்றல், பாட்டின்னு நீ ஆயுசுக்கும் என்ன கூப்பிடணும். அதான் என்னோட ஆசை. அக்கா, நான் என்னமோ நினைச்சேன். ஆனா ஆண்டாள் பாட்டி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நினைச்சத முடிச்சிட்டீங்க, அவங்க நிம்மதியையும் கெடுத்துட்டீங்க. நான் தென்றல அடிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டதுமே அவங்க அவ்வளவு வருத்தப்பட்டுட்டாங்க. நிச்சயமா அந்த அம்மா நல்லவங்க தான். ஆமா ஆமா, உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்லவங்க தான். இவங்க எப்படின்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அக்கா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிதான். ஒரு பெரிய கோடீஸ்வரி அவங்க. அவங்க உன்னை தேடி சமாதானப்படுத்த வராங்கன்னா இது அதிர்ஷ்டம்னு சொல்லாம அந்த ராத்திரியில போய் பாக்குறதுக்கு என்ன அவசரம் பாட்டி? பாவம் அவ என்ன பார்க்க வந்திருக்கா. அது தெரியாம அவ அம்மா அவளை அடிச்சிருக்காங்க. அத நம்ம டிரைவர் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாரு. அத கேட்டுட்டு போய் பார்க்கலன்னா எப்படிப்பா? அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். போறவளை இழுத்து உட்கார வச்சதுனாலதான் அவங்க அடி வாங்கினா. எப்படி மாத்தி பேசுறாங்க பாரு. எனக்கு அவளை அடிச்சிட்டாங்கன்றத விட எனக்கு உங்க ஆரோக்கியம் கெட்டு போயிருந்தா என்ன இருக்க மட்டும்தான். ஆகாஷ், நீ என்கிட்ட கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நீ போய் தென்றல் கிட்ட பேசிட்டு வா. போப்பா. சரி பாட்டி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டேப்லெட் எடுத்துக்க மறந்துடாதீங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போப்பா. சரி பாட்டி. என் பேரன் என் பேச்ச கேட்காம எப்படி இருப்பான்? நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி
எது நிஜம் எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கணும். இந்த மாதிரி மனோரீதியான பிரச்சனை எல்லாத்த பத்தியும் பேசத்தான் எங்க ப்ரோக்ராம் அன்பே ஆறுயிரே. எப்படி இருக்கு? ஏங்க எல்லாத்துக்கும் இப்படி ரொம்ப யோசிச்சா எப்படிங்க? சரி, ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா அது ஒப்பீனியன் சொல்லுங்க. நல்லா இருக்கு, நல்ல விஷயமாவும் இருக்கு. அப்படியா? ஓகே. இங்க பாருமா, ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும். சரியா? சரி டாக்டர். பாத்து. எனக்கு கொஞ்சம் பெயினா இருக்கு, ஆனா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். என்னமோ தென்றல், உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் நெஞ்சே பதறுது. சரி, கூட யார் இருக்கா? அம்மாவும் நிலாவும் வந்திருக்காங்க. மெடிசின்ஸ் வாங்க போயிருக்காங்க. வந்ததும் கிளம்பிடுவோம் பாட்டி. சரி தென்றல், நீ வீட்டுக்கு போனதும் எனக்கு போன் பண்ணு. ஓகே பாட்டி. மெதுவா கொண்டு வாங்க. உள்ள வாங்க. பொறுமையா வைங்க, அது அந்த பக்கம். பாத்து மெதுவா வைங்க, கட்டில் உடைஞ்சிட போகுது. சீக்கிரம் போய் பெட் எடுத்துட்டு வாங்க. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துருவாங்க. என்னம்மா அதெல்லாம்? ஐயா, சின்னம்மாவுக்கு அடிபட்டதுன்னு கேள்விப்பட்ட உடனேயே பெரியம்மாவோட ஏற்பாடையா. எனக்கு பிடிக்காதது பண்ணா எனக்கு கோவம் தான் வரும். அது யாரா இருந்தாலும் சரி. தென்றல் சரோஜாக்கா, நான் சொன்னதை செய்ய போறீங்களா இல்லையா? தென்றல், என்கிட்ட எதுவும் பேசாதம்மா. சரோஜாக்கா, எடுத்துட்டு போங்க சொல்றேன்ல. அண்ணே, அந்த கட்ல பெட் எல்லாம் எடுத்து திரும்ப வண்டியில ஏத்திருங்க. அம்மா, நான் கிளம்புறேம்மா. சரி. அக்கா இருக்கா? நானும் வரேன். நான் போய்க்கிறேன்.